பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய ஹாக்கி போட்டிகள் கடந்த சில நாட்களாக கொழும்பில் இடம்பெற்று வருகின்றன. எனினும் வழமைக்கு மாறாக இந்த முறை இரு புது அணிகளை அங்கு காணக்கூடியதாக இருந்தது. அவர்கள் யுத்தத்திற்கு மத்தியில் இயங்கும் யாழ் பாடசாலைகளைச் சேர்ந்தவர்கள். நாம் இப்போது அவர்களை சந்திப்போம். சிறந்த ஹாக்கி வீரராக தேசிய அணிக்காக விளையாடுவதே பெனடிக்கின் கனவாகும். எனினும் அவ்வணியில் இணைந்து கொள்வதோ தென்பகுதியில் விளையாடுவதோ அவருக்கு இதுவரை எட்டாக்கணியாகவே இருந்தது. யுத்தத்தின் மத்தியிலேயே இந்த உலகத்தில் கண்விழித்த இவருக்கு கொழும்பின் மைதானம் ஒன்றை காண்பது கூட ஒரு கனவாகவே இருந்தது. கோச்சஸ் வசதி இல்லாதாலும் எங்கள் ஸ்கூலில் இல்லாமல் கொஞ்ச காலமாக இல்லாமல் இருந்து இப்போ இந்த வருஷம் தான் மீண்டும் ஆரம்பிச்சு இப்போ ஒரு 6 மாதம் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் தொடங்கி, அதால் வந்திருக்கிறோம். சென்ட் ஜோசப் கல்லூரி மற்றும் யாழ்ப்பாண கல்லூரிகள் உட்பட இலங்கையின் 29 பாடசாலைகள் இம்மாதம் கொழும்பில் இடம்பெற்ற இவ்வாண்டிற்கான அகில இலங்கை ஹாக்கி போட்டிகளில் கலந்து கொண்டன. 3 தசாப்த காலத்துக்கு பின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பாடசாலைகள் இவ்வாறான அகில இலங்கை விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வது முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். வடக்குக்கும் தெற்குக்குமான தொடர்பு இந்த விளையாட்டுத்துறை மூலம் ஏற்படுத்தியதன் மூலம் நாங்கள் இங்கே தெற்கு பகுதியில் இந்த வளர்ந்திருக்கிற அந்த நுட்பங்கள், அதாவது விளையாட்டுத்துறை ரீதியாக அவர்கள் பெற்றிருக்கிற நுட்பங்களை நாங்கள் அனுபவ ரீதியாக அறியக்கூடியதாக இருக்குது. இங்கே வந்து விளையாடுவதன் மூலம் எங்களுக்கு இது நன்மையை தருது. இப்போ நாங்கள் இப்படி வந்து போகிறனாலே எங்களுக்கு பின்னுக்கு இருந்து படிக்கிறாக்களும் இன்னும் இப்படி போகணுமென்ட்டு ஆசைப்படுவினோம். அதனால இனிமேல் வாராக்களும் நல்லா விளையாடிக்கணுமென்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். யுத்தம் வடக்கு சிறார்களின் உயிர்களோடு விளையாடியது போலவே அவர்களின் கல்வியிலும் விளையாட்டுத் துறையிலும் கூட விளையாடிவிட்டது. இன்றும் கூட நிச்சயமற்ற எதிர்காலத்துடனும் சிதைந்து போன நம்பிக்கையுடனும் வாழும் இவ்விளைஞர்களுக்கு இவ்வாறான வாய்ப்புகள் மீண்டும் ஒரு புதிய வாழ்வுக்கான கதவை திறந்து கொடுக்குமா? அதாவது இப்போ இங்கே தெற்கு பகுதியில் இருக்கிற ஹாக்கி டீம்ஸ்கள் எடுத்துக்கொண்டால் வளர்ச்சி அடைந்த நிலையில் தான் காணப்படுது. அதாவது அவர்கள் தொடர்ச்சியான பயிற்சி, தொடர்ச்சியான பல்வேறான போட்டிகளில் தொடர்ந்து பங்கு பெற்றி கொண்டிருக்கிறாலும் அவர்களில் வளர்ச்சி போக்கு காணப்படுது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் மாவட்ட பாடசாலை மட்டங்களில் முடிவடைந்த உடனே அதோட நின்றுவிடும். நான் டெஃபினெட்லி இங்கே வந்தது பல கஷ்டங்கள், கப்பலால் வந்து நாங்கள் பல கஷ்டங்கள் மத்தியில் வந்தாலும் எங்களோட மத்தியமான தைரியம் இருக்குது எங்கள்கிட்ட. ஏன்னா நாங்கள் அவ்வளோ குணமினாக்க நாங்கள் ப்ராக்டிஸில். அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கன்வர்சத்துக்கு பிறகு நாங்கள் இங்கே கொழும்புக்கு வந்திருக்கோம். மேலும் மேலும் எங்களை கொழும்பு கூப்பிட்டு மேட்சுகள் வைக்கிறது எங்களோட கேமை நாங்கள் இன்னும் கொஞ்சம் விருத்தி செய்கிறதுக்கு ஒரு ஆக்கமாக இருக்குமென்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லா உபகரணங்களையும் யாழ்ப்பாணத்தை கொள்வனை செய்ய முடியாது, இலவாக கொள்வனை செய்ய முடியாது. கப்பலில் எடுக்கணும் சாமான், அப்படியான வசதியாக குறைவு தான். இப்படியான வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு மேலும் மேலும் ஏற்படுத்தி தந்தால் மற்ற மக்களோட மற்ற இனத்தவர்களோட நண்பர்களாக பழகி விரைவான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். பல்வேறு பிரச்சினைகள், தடைகள், சவால்கள் என்பவற்றிற்கு மத்தியிலும் இவ்விளைஞர்கள் போட்டிகளில் வெளிப்படுத்திய திறமைகள் பாராட்டத்தக்கவையாகும். அவர்களை களத்தில் சந்தித்த தென்பகுதி மாணவர்கள் அவர்களுடனான அனுபவத்தை இவ்வாறு வெளிப்படுத்துகின்றனர். අපි සතුටේ අපි හිතන එම කණ්ඩායමක් අපිට හම්බෙයි කියලා ඒ කට්ටියට තව හොඳ පුහුණුවක් ලබා දීලා ඒ කට්ටියට අවශ්‍ය පහසුකම් සියල්ල ලබා දුන්නොත් අපි හිතනවා හොඳ තරගයක් මීට පස්සේ තරඟවලදී බලාපොරොත්තු වෙන්න පුළුවන් හොඳ තරගයක්. ජස්නා වගේ කණ්ඩායමක් මෙහෙවිලා ක්‍රීඩා කරන එක සාමාන්‍ය අපේ සුමංගල විද්‍යාලයට ඒ වගේ chance එකක් හම්බෙන්නේ නැහැ. ඒක අපිට ඇත්තටම සන්තෝෂයි. ඒකට ජස්නා යන ක්‍රීඩකයන්ටත් ඒක ලොකු භාග්‍යයක් කියලා මම හිතනවා. ඇත්තටම ඒකටගේ ක්‍රීඩාවේ දියුණුවට මේක හොඳ අත්දැකීමක් වෙයි කියලා මම හිතනවා. இத்தகைய சந்திப்புகள் வெறும் விளையாட்டோடு முற்று பெறாமல் விளையாட்டினூடாக எதிர்பார்க்கப்படும் புரிந்துணர்வும் சகோதரத்துவமும் கட்டியெழுப்பப்பட வேண்டியது இங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். அதுதான் காலம் காலமாக இனங்களிடையே வேரூன்றி போய்விட்ட குரோதம், பகைமை, சந்தேகம் என்பவைகள் அற்ற ஒளிமயமான எதிர்கால சமுதாயத்திற்காக நாம் இடத்தவறிய அத்திவாரமாகும். மேலும் அதுவே பெனடிக் போன்றவர்கள் சுமந்து செல்கின்ற நிரந்தர வெற்றியுமாக அமையும். ஜனநாயக நாடொன்றில் பிரஜைகள் அந்நாட்டின் எப்பகுதியில் வாழ்வதற்கும் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் தொழில் புரிவதற்கும் உரிமை காணப்படுகின்றது. அதனை எவராலும் தட்டி பறிக்க முடியாது. அவற்றுக்கு எதிராக சட்டங்களை இயற்றவும் முடியாது.
எனினும் யதார்த்தத்தில் அவை புறக்கணிக்கப்படுவதாகவே பலரும் குற்றம் கூறுகின்றனர். நல்லது, இந்த விடயங்களுடன் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வார விழிப்பில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Thank you.